வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை 2029 எடுக்கப்பட போகும் இறுதி முடிவு. நாளொன்றுக்கு குப்பைக்கு செல்லும் சுமார் 500 கிலோ வாழைப்பழங்கள். நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்வெட்டு, மக்களுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை. பிள்ளையானின் அடிப்படை உரிமை மனுவை விசாரணை செய்ய அனுமதி. மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவரை கடித்த முதலை, அச்சத்தில் கந்தளாய் மக்கள். தொடர்பான விரிவான செய்திகள். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை படிப்படியாக நடத்தப்பட்டு 2029 ஆண்டுக்குள் புலமை பரிசில் பரீட்சை தொடர்பாக முடிவு எடுக்கப்படும் என்று கல்வி மற்றும் உயர்கல்வி துணை அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்தார். முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஒத்திவைப்பு விவாதத்தின் போது தனது கருத்துக்களை வெளிப்படுத்தும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். துணை அமைச்சர் மதுர செனவிரத்ன மேலும் தனது கருத்துக்களை பின்வருமாறு தெரிவித்தார். நாங்கள் புலமை பரிசில் உதவித்தொகை பற்றி பேசினோம். இந்த திட்டம் தரம் 5ற்காக செயற்படுத்தப்படும் போது பெற்றோர்கள் இனி தமது குழந்தையை நகரத்துக்கு அழைத்துச் செல்ல விரும்ப மாட்டார்கள். அவர்கள் இனி அதிகாலை 4 மணிக்கு எழுந்து ஒரு பெரிய புத்தக பையுடன் செல்ல வேண்டியதில்லை. எனவே இது படிப்படியாக விரிவுபடுத்தப்படும். 2028 ஆண்டுக்குள் நாங்கள் சில மதிப்பாய்வுகளை செய்வோம். 2029 ஆண்டுக்குள் புலமை பரிசில் பரீட்சை குறித்து மீண்டும் ஒரு முடிவை எடுப்போம் என தெரிவித்தார். தபுதேகம பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒவ்வொரு நாளும் 500 கிலோவுக்கு மேற்பட்ட வாழைப்பழங்கள் விற்பனையாகாமல் குப்பையில் வீசப்படுவதாக நிலைய தலைவர் சுனில் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். மகவலி எச் மண்டலம், ராஜாங்கனை, எப்பாவெல, கட்டியாவ, நொச்சியகம போன்ற பகுதிகளில் இருந்து வாழைப்பழங்களை கொண்டுவரும் விவசாயிகள் சந்தை தேவை குறைவானதனால் தங்களது அறுவடைகள் பெரிதும் வீணாகி வருவதால் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். சந்தையில் தேவையில்லாததால் மத்திய நிலையத்துக்கு கொண்டுவரப்படும் வாழைப்பழங்களில் பெரும்பகுதி விற்பனையாகாமல் கழிவாக வீசப்படுவதாகவும் இது விவசாயிகளுக்கு பெரும் நட்டத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தபுதேகம பொருளாதார மத்திய நிலையத்துக்கு தினசரி சுமார் 40,000 கிலோ வாழைப்பழங்கள் வருவதாக சுனில் செனவிரத்ன கூறியுள்ளார். மழை வீழ்ச்சியால் அனைத்து வகையான வாழைப்பழங்களும் 1 கிலோவுக்கு 30 தொடக்கம் 35 மட்டுமே கிடைக்கிறது. இதனால் அறுவடை செய்யாமல் வயல்களில் பயிரை அழிக்க நேரிடுகிறது என விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர். 2025 பிப்ரவரி 9 நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்வெட்டு தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பமாக உள்ளது. இது தொடர்பாக தங்கள் கருத்துக்களை முன்வைக்க விரும்புவோர் 07729431993 என்ற எண்ணுக்கு அழைக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தகவலை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணையத்தின் தொடர்பு பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த பிப்ரவரி மாதம் 9 ஏற்பட்ட மின்வெட்டு மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியது. இது தொடர்பில் மின்சார வாரியத்தால் நடத்தப்பட்ட சிறப்பு விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் சாட்சியங்கள் கோரப்படும். இலங்கை மின்சார வாரியம் மேற்கொண்டுள்ள விசேட விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் சாட்சிகள் அழைக்கப்படுவார்கள் என்று ஆணையத்தின் தொடர்பு பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்த விரும்பும் நபர்கள் 07729431993 என்ற தொலைபேசி எண்ணை அழைத்து சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யலாம் என்றும் அவர் அறிவித்துள்ளார். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தனால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுவை விசாரணை செய்வதற்கு உயர்நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தம்மை எவ்வித அடிப்படை காரணமுமின்றி கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக தடுத்து வைத்துள்ளமையினூடாக அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக சிவனேசதுரை சந்திரகாந்தன் தமது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். உயர்நீதிமன்ற நீதியரசர்களான குமுதினி விக்ரமசிங்க, சோபித ராஜகருணா மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனுவின் பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள போலீஸ் அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோரின் ஆட்சேபனைகளை முன்வைப்பதற்கும் நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியது. மனு மீதான விசாரணை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 31 எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
திருகோணமலை கந்தளாய் பகுதியில் உள்ள ஜனரஜன குளத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர் ஒருவர் முதலையின் தாக்குதலுக்குள்ளாகி படுகாயமடைந்துள்ளார். முதலை கடிக்குள்ளான மீனவர் கந்தளாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் நேற்று புதன்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 47 வயதுடைய மூதூர் ஆசாத் நகரைச் சேர்ந்த HD மர்சூக் என்பவரே காயமடைந்துள்ளார். குறித்த நபர் வழமையாக இக்குளத்தில் மீன்பிடியில் ஈடுபடுகின்றவர் என்பதோடு சம்பவ தினமும் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கந்தளாய் ஜனரஜன குளத்தில் அதிகளவான முதலைகள் காணப்படுவதாகவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.